முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் எனக்கானதை செய்வார், எனக்கு பிடிச்சதை என் கைகளில் கொடுப்பாருன்ற எண்ணத்தோடு தானே என் கைகளை தொட்டாய். என் கரத்தை தொட்ட உன் கைகளில் உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நிச்சயமா உன்னை நல்லபடியாக நான் வாழ வைத்தே தீருவேன். ஏன் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ செய்கிறதையும் நீ வாழ்கிற வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் எனக்கு தெரியாமல் எதையும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்க விட்டுட மாட்டேன். இந்த உலகத்தில் நீ எவ்வளவோ பேருக்கு என்னென்னவோ நல்லது செஞ்சுருக்க. ஆனால் யாருமே நீ செஞ்ச நல்லதையும் நல்ல விஷயங்களையும் உதவிகளையும் நினச்சி பார்க்காதவர்களாக, சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருக்காங்கன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டியா? எப்போதுமே தாயும் தந்தையும் மட்டும்தான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதவர்களாக, எப்போதுமே உனக்கு நல்லதை நினைப்பவர்களாக, நல்லதை நடக்கணும்னு ஆசைப்படுறவங்களா, உனக்காக உண்மையிலேயே பிரார்த்தனை செய்பவர்களாக இருப்பாங்க. மற்ற எல்லாருமே உன்னை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சதும் தூக்கி எறியும் நபர்களாகவே இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி நிற்க பழகு. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் போலியான மனிதர்கள் யாரு, பொய்யான உறவுகள் யாருன்றத இப்போது புரிஞ்சுக்கிட்டதானே? இனிமேலும் தாமதிக்காம உன் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதை யோசித்து வாழ்க்கையை காப்பாற்றிக்கும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த முருகன் உனக்கு வரம் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்குறேன். நாளைக்கு நான் சொன்ன இந்த தேதியிலிருந்தே உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியாய் வாழும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது அதை நினச்சி நீ உடஞ்சி போகக்கூடாது. நீயே நினைக்காத இடத்திலிருந்து, நீயே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் செஞ்சு உன் மனதை குளிர வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. என் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வரும். அப்போது நீ கண் கலங்கி ஆனந்த கண்ணீரோட, முருகா நீ கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்ட, உன் கையை தொட்ட என் கைகளில் அள்ளி அள்ளி கொடுத்து அனைத்தையும் எனக்கு நிரந்தரமாக நிம்மதி தரும் விதத்தில் கொடுத்து விட்டா என கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. எங்கும் எதிலும் பொறுமையோட எல்லா விஷயங்களிலும் சரியாக நிதானமாக கையாள பழகு. உனக்குள்ள நான் நிறைய நல்ல குணத்தை கொடுத்து வச்சிருக்கேன். உன் கர்ம பலன்கள் தான் உனக்கான நல்லதை நடக்க விடாமல் இத்தனை நாளாக தடுத்துச்சு, தாமதமாக்குச்சு. ஆனால் இப்போது என் கைகளை தொட்ட உனக்கு எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாக வந்து சேரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாத. என்னை நம்பும் உன்னை யார் கைவிட்டாலும் இந்த முருகன் கைவிட மாட்டேனேன் செல்வமே. நீ கனவுல கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் மனசு முழுவதும் இந்த முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ நினச்சது நடந்தே தீரும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைச்சி நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். அதே போல் நீ எதிர்பார்த்த சுபகாரியங்களையும் நல்ல காரியங்களையும் கூட உன் வீட்டில் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் முயற்சிகள் யாவற்றுக்கும் நிச்சயமாக பலன் கிடைத்தே தீரும். நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் தீராத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கூட இருக்கிற மனிதர்களோட நீ ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக செலவிடு. முடிஞ்சா தினமும் ஒரு 5 நிமிஷமாவது நேரம் ஒதுக்கி அமைதியாக அமர்ந்து ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்லி தியானம் செய்ய முயற்சி செய் என் செல்வமே. எல்லாருக்கும் நான் 24 மணி நேரத்தை முழுசாக கொடுத்து வச்சிருக்கேன். எத்தனையோ பேர் மணிக்கணக்கில் என் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்த நிலையை அடையும் போது உன்னால் ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி என் நாமத்தை சொல்ல முடியாதா? என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் தீய விஷயங்களும் விலகி போய் அடுத்து வரக்கூடிய நாட்களை
நீ வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசுல மகிழ்ச்சியும் அமைதியும் வந்தாலே உன் வாழ்க்கை துன்பமற்ற இன்பமான வாழ்க்கையாக மாறிடும். நீ இழந்ததையெல்லாம் பெறுவதற்காக இந்த முருகன் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போறேன். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராயிட்டேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே இப்போது மிகப்பெரிய அளவில் உன்னை ஜெயிக்க வைக்க போறேன். திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உனக்கு உண்டு பண்ணி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த முருகன் உன்னோடு எங்கும் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை யோசிச்சும் கவலைப்பட வேணாம். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. உன் கண்ணீரையும் வலிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் இனிமேலும் என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எந்த விதத்தையும் எந்த விஷயத்தையும் நெருங்க விட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து அனைத்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும்படி செய்ய போகிறேன். எந்த விஷயமும் கையில் வந்து சேர்றதுக்கு முன்பாக எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. ஏன்னா கையில் கிடைச்சதே ஏதாவது பிரச்சனையாகி கை நழுவி போகும்போது நிரந்தரம் இல்லாததாக இருக்கும்போது கைக்கு வந்து சேர்றதுக்கு முன்பாக கனவுகளை வளர்த்து கொள்வதை நிறுத்திவிடு. அதே போல நல்லது நடப்பதற்கு முன்பாக பாதியிலேயே எந்த சந்தோஷத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதை யார்கிட்ட சொல்றதா இருந்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடிஞ்ச பிறகு சொன்னீனா போதும். நல்ல மனசு உள்ள மனிதர்கள் நீ தாமதமாக சொன்னதை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. உன் மேலே போட்டியோடும் பொறாமை குணத்தோடும் இருப்பவர்கள் தான் நீ ஏன் முதல்லையே சொல்லலன்னு வயிற்றெச்சலோட உன் மேலே கோபப்படுவாங்க. வெளியே அவங்க உரிமையோட உன் மேலே அன்போடு கோபப்படுவதை போல தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்க வயிற்றெரிச்சல் எனக்கு தானே தெரியும். எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னீனா போதும். இந்த முருகன் உன் மன வருத்தங்கள் அனைத்தையும் போக்கி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் பல அற்புதமான நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையினாலே நன்மையும் தீமையும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா தீமைகளையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீ எப்போதும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். எந்த விஷயம் நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ, எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்ல விதமாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எல்லா வாழ்க்கையும் எல்லாருக்கும் எப்போதுமே சந்தோஷத்தை தருவதாக இருந்திராது. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உன்னால் முடிஞ்ச நன்மைகளையும் உதவிகளையும் மற்றவங்களுக்கு செய்யும்போது அந்த விஷயமே அந்த நல்ல செயல்களே உனக்கு சிறந்த மகிழ்ச்சியை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. ஒரு சின்ன உதவியை நீ அடுத்தவங்களுக்கு செஞ்சாலே ஒரு மன நிறைவு உண்டாகுன்றதை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? இன்னும் உன்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ள தயாராகு. உன் வலியையும் வேதனையையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வலிகளும் வேதனையும் கொடுத்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு உன்னை ஏமாற்றிய நபரையும் உன்னை வீழ்த்த அழிக்க நினைச்ச நபர்களையும் யோசிச்சு நீ மன அமைதியை இழக்க வேண்டாம். யார் யார் என்ன தப்பு செஞ்சாங்களோ, உனக்கு எதிராக என்ன கொடுமையும் தீங்கும் செஞ்சாங்களோ அதுக்கு உரிய கர்ம வினையை அவங்க அனுபவிப்பாங்க. இந்த முருகன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நிழலாக நான் இருந்து நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக வரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். எப்போதும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக போகும்போதோ தப்பி போகும்போதோ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் யோசிச்சு நீ ஒருபோதும் மனச்சோர்வு கொள்ளாதே. உன் கையை மீறி பல விஷயங்கள் என் கைகளில் இருக்குது.
இந்த முருகன் நான் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்றத நீ முழுமையாக நம்பு. உனக்கு யாரை பிடிக்குதோ இல்லையோ, யாரையும் குறை சொல்லாமல், யாருடைய தவறுகளையும் பெருசாக ஆராய்ஞ்சு பார்க்காம அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. மற்றவங்க உன்கிட்ட குறை கண்டுபிடிச்சாலும், உன்னை குத்தம் சொன்னாலும் கூட நீ அதை பெருசாக பொருட்படுத்தாம உன்னை பிடிக்காதவர்களையும் உனக்கு பிடிக்காதவர்களையும் விட்டு விலகி போக தயாராகு என் தங்கமே. ஓ மனசை காயப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் மனிதர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காம இறை வழிபாட்டில் கவனம் செலுத்து. நிச்சயமாக இந்த முருகன் உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வேன். கண்ணீரோடும் மன வருத்தத்தோடும் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு முழு மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாங்க முடியாத வலிகளையும் மனச்சுமைகளையும் பொறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு உன் மன குமுறலையும் வருத்தத்தையும் போக்கி உன் கஷ்ட காலங்களை எல்லாம் இந்த முருகன் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். இத்தனை நாளா நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாதே. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். காலமும் நேரமும் மாறும்போது நான் எல்லாத்தையுமே உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்றது உனக்கு புரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு எனக்கு நன்றாக தெரியும் என் செல்வமே. உன் மனசில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நான் உனக்குள்ள கொடுத்த எண்ணங்கள் தான். அதனால மனசில் வர்ற எண்ணங்களை எல்லாம் என் அப்பன் முருகன் தான் எனக்கு வழிகாட்டார்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு அதற்கான செயல்களை செய்ய பழகு. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். எப்போதும் உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை நோக்கி போக தயாராகு. உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் இந்த முருகன் என்கிட்ட சொன்னீன்னா உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கர்ம வினைகள் தீர்ந்து போய் உன் கஷ்டங்கள் குறைஞ்சு போய் நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த முருகனுடைய ஆலயத்துக்கு வந்து ஒரு 5 நிமிஷமாவது அமைதியாக உக்காந்துட்டு போ. ஒரு 5 நிமிடம் கூட உன்னால் எனக்காக ஒதுக்க முடியலைனா உன்னுடைய கர்ம வினை எப்படி குறையும்? இல்லை எனக்கு நேரம் இல்லை, வேலை சரியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சினா நீ உன் வீட்டில் இருந்த இடத்துலையே இந்த முருகனை மனசார நினச்சி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உக்காந்து தியானம் செஞ்சு ஓ முருகான்னு என் மந்திரத்தை சொன்னால் கூட இந்த முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றுவேனேன் செல்வமே. உனக்கு என்ன தேவைன்னு இந்த முருகன் எனக்கு தெரியும். நீ ஒருபோதும் பயப்படாதே, வருத்தப்படவும் தேவையில்லை. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளாக உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கை எப்போதும் இப்படியே இருந்துடாது. கூடிய சீக்கிரம் உனக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து நீ போகும் பாதையை வெற்றி பாதையாக மாற்றி தரேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். இனிமே நீ விரும்பினதும் ஆசைப்பட்டதும் உன் வாழ்க்கையில் கிடைக்கலன்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரைக்கும் வேணும்னா நீ ஆசைப்பட்டது நடக்காமல் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது நீ விரும்பியதை விட மிக சிறப்பான ஒன்றை தான் இந்த முருகன் உனக்காக தரப்போகிறேன். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசில் இருக்கிற சோகத்தையும் வருத்தத்தையும் போக்கி என் வேலும் மயிலும் துணையாக உனக்கு இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. எப்போவுமே உனக்குன்னு ஒரு சேமிப்பு வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ அதை தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்காம உன் வீட்டுக்காக உன் வீட்டில் உள்ளவங்களுக்காக செலவழிச்சுக்கிட்டே இருக்க. உனக்குன்னு ஒரு குறைந்த அளவாவது சேமிப்பில் சேர்த்து வச்சுக்கிட்டே வா. ஒரு முக்கியமான காரணத்துக்காக அந்த சேமிப்பு நிச்சயமாக உனக்கு பயன்படும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம யாரையும் நம்பாம தனியாகவே உனக்கான காரியங்களை செய்ய பழகு. அடுத்து அமைதியாகவும் மௌனமாகவும் கோபப்படாமலும் இருக்கிறது எப்படின்னு யோசிச்சு அதற்கான பொறுமையை உனக்குள்ள வளர்த்துக்கோ.
தேவையில்லாமல் அவசியமில்லாமல் வார்த்தைகளை பயன்படுத்தாதே. யாருடைய மனசும் உன் வார்த்தைகளும் காயப்படாமல் நீ பார்த்துக்கணும். எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக தலையில் தூக்கி சுமக்காம அதை அங்கேயே விட்டுட்டு கடந்து போயிட்டினாலே உன் வாழ்க்கையில் எந்த வருத்தமும் இருக்காதல்லவா. உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போது தான் உன் வாழ்க்கை சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கு. என் கையை பிடித்து உன்னை வழி நடத்தி உனக்கான சரியான பாதையில் வெற்றிகரமாக உன்னை வாழ வைக்க இந்த முருகன் நான் வந்துட்டேன். நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை பார்த்து நிச்சயமாக நீயே ஆச்சரியப்படதான் போகிற. அந்த அளவுக்கு உனக்கான அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக நல்லபடியாக வெற்றிகரமாக இந்த முருகன் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. ஓம் முருகா.